Hello friends, welcome to our channel. இட்லி பொடி ரொம்ப டேஸ்டா ரொம்ப சிம்பிளா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. 1 கப் வெள்ளை உளுந்து சேர்த்துடலாம். கருப்பு உளுந்து சேர்த்தா கூட ரொம்ப டேஸ்டா இருக்கும் இட்லி பொடி. நான் வெள்ளை உளுந்து தான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துடலாம். இது நல்லா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகி நல்லா வறுபடணும். இதை வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். எந்த கப்பில் உளுந்து எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துடலாம். கடலைப்பருப்பு நல்லா வறுபட்டு கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. இதையும் நம்ம அதே தட்டில் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை சேர்த்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா சூடாகணும். இதையும் அதே தட்டில் சேர்த்துடலாம். 2 டீஸ்பூன் வெள்ளை எள் சேர்த்துடலாம். இது நல்லா படப்படன்னு வெடிக்கும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இதையும் எடுத்து அதே தட்டில் சேர்த்துடலாம். ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம். இந்த மிளகாய் ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். காரம் கம்மியாக இருக்க மிளகாய் வந்தால் ஒரு 7-8 மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த பொடிக்கு தேவையான கல்லுப்பு சேர்த்துடலாம். உப்பு நல்லா ஈரம் இல்லாமல் நல்லா சூடாகட்டும். மிளகாய் நல்லா வறுபட்டுரும். உப்பு நல்லா சூடானதும் நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். லைட்டாக வறுத்து விட்டு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துடலாம். இதையும் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு ஆகிற வரைக்கும் கருவேப்பிலையை வறுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதையும் தட்டில் சேர்த்துடலாம். இதை நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இட்லி பொடி நல்லா கலர்ஃபுல்லாக வேணும்னா காஞ்ச மிளகாய் கூட காஷ்மீரி மிளகாய் சேர்த்தோம்னா நல்ல கலர் கொடுக்கும். இதில் காஷ்மீரி மிளகாய் சேர்க்கலை. வெள்ளை எள்ளு பொட்டுக்கடலாம் சேர்க்கறதுனால நமக்கு இந்த கலரில் தான் இருக்கும். ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மெத்தடில் இட்லி பொடி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.